தாராள பிரபு அது வேணாமா? அகிலா போவாத அகிலா, நில்லுன்றல ப்ளீஸ் டி. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற, எனக்கு பேச வாய்ப்பு குறி. அகிலா நில்லுடி ப்ளீஸ். அகிலா உன் கோவம் நியாயமானதுதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஏன் போய் சொன்னேன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சான்ஸ் குறி. நீ பண்ணது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட உன் பெரிய மனசுக்கு நன்றி. ஆனா அதுக்கப்புறம் நீ சொன்ன காரணம் இருக்குல்ல, அதெல்லாம் வெறும் சாக்குதான். எனக்கு அதை கேட்க வேண்டாம். இங்க பார், நான் பிரணிகா கூட மூவிக்கு போனது ரொம்ப யதார்த்தமா நடந்த ஒரு விஷயம். அதை உன்கிட்ட சொல்லாம மறைக்கணும்னு நான் பிளான்லாம் பண்ணல. புரிஞ்சுக்கோ, ஈவன் அது உனக்காக வாங்கின டிக்கெட்ஸ் தான். நீ வரலன்னு சொன்னல, பிரணிகா அந்த படத்தை பார்க்கலன்னு சொன்னா, சரி யதார்த்தமா அவன் என் கூட படத்துக்கு வந்தா, அவ்வளோதான். இது ரொம்ப கேஷுவல் நடந்த ஒரு விஷயம். நீ போறதுக்கு முன்னாடி சொல்லல, சரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா சொல்லல? அது ரொம்ப முக்கியமானதுன்னு தோணல எனக்கு சத்தியமா. சரி எல்லாத்தையும் கூட விட்டுடா. அடுத்த நாள் நான் உன்னை ரோட்ல பார்த்தேன்ல, முன்ன நாள் நீ என்ன பண்ணன்னு நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அப்ப கூட நீ என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லையே. இல்லடி, அது யார் போன்ல? அது பிரணவ்னு ட்ரூ காலர்ல வருது, யாரோ அன்னோன் நம்பர் போல. சரி சரி, தப்புதான், என் மேல 100% தப்புதான், ஒத்துக்கிறேன். என்னை மன்னிச்சிட்ரி. இப்ப நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. டேய், அந்த கால் அட்டெண்ட் பண்ணி தான் பேசண்டா. இல்ல, உன்னை தவிர எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. நம்ம 2 பேரும் பார்த்து பேசிக்கிற நேரமே கம்மி. நடுவில் யார் குறுக்க வந்தாலும் நான் கண்டுக்க போறதில்ல. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது மட்டும்தான் முக்கியம். இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாது, சரியா? எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒளிவு மறைவு இல்லாம இருக்கோ அங்கதான் காதல் வாழும். கதிர், காதலோட அஸ்திவாரமே நம்பிக்கை தான். சரிடி, நீ சொல்றது புரியுது. இனிமே அப்படி நிச்சயம் நடக்காது, ப்ராமிஸ். ஓகேவா? இந்தாங்க. இவன் ஏன் இங்க வந்தா? அவ்வளவுதான், இன்னைக்கு செத்தேன். ஏண்டா, நான் எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்கேன், வேணும்னே கட் பண்ணிட்டு இருக்கேன். அது நீயே கால் பண்ண, ட்ரூ காலர்ல பிரணவ்னு வந்துச்சு, அதுக்கு தான் அட்டெண்ட் பண்ணல. இப்போவும் நீ என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கல, உனக்கு இருக்கு. டேய் 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 டேய், இந்த கதையெல்லாம் உன் ஒய்ஃப் அகிலா வேணா நம்பலாம். உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், லயர். ஆஃபீஸ் ஆரம்பிக்கணும்னு வாயிலே சொல்லிட்டு இருந்தா போதாது, 50% ஷேர் ஹோல்டர்னா. உங்க எல்லாரையும் நம்பி நான் வேலை பார்த்தேன்னா இப்படிதான். சரி சரி, உடனே கிளம்பு, பைக் எடு, நம்ம வெளில போகணும். வெளியவா? எங்க? ஏற்கனவே சொன்னல, மறந்துட்டியா? நம்ம கூட படிச்ச அருண் போய் மீட் பண்ணணும்னு. அவன் 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவன்கிட்ட போய் பேசினா நமக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ரொமான்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கோ, லெட்ஸ் கோ. பிரணிகா, நீ ஆட்டோல போயிடு, நான் அகிலா விட்டுட்டு அப்புறம் வந்துடுறேன். உன்னெல்லாம் நம்ப முடியாது, உடனே நீ வா. அகிலா பொறுப்பான பொண்ணு, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பா. இவனை இப்ப விட்டா அப்புறம் பிடிக்கவே முடியாது. அகிலா, உன் ஆளை கொஞ்ச நேரத்துக்கு கடன் வாங்கிட்டு போறேன். வா வா வா, வந்து பைக் எடு. உன் ஒய்ஃப் எங்கேயும் போக மாட்டாங்க, நீ எடு எடு எடு. அகிலா, நான் மீட்டிங் முடிச்சுட்டு உனக்கு கால் பண்ணவா? இல்லடி, நான் சொல். போதும்பா உன் ரொமான்ஸ், பைக்கை ஸ்டார்ட் பண்ணுக்கது, டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 hours தான் வீட்ல இருப்பான், எடு எடு.
என்னங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத மகா. இது வரைக்கும் எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு. எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நமக்கு சாதகமா தான் முடிஞ்சிருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் முடியும். அது எனக்கு தெரியும். ஆனா நாம நினைக்கிற ஒரு விஷயம் நடந்து முடியறதுக்குள்ள நடுவுல எத்தனை பிரச்சனை வரும். அந்த மாதிரி இப்பவும் ஏதாச்சும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட பாடத்தெல்லாம் அப்ளை பண்ணி தானே இதுல நாம இறங்கியிருக்கோம். எல்லாம் சரியா நடக்கும்னு நீ நம்பு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா தான் ஜூஸ் கலந்துட்டு இருப்பீங்க? மதி ஸ்கூல்ல இருந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. ஓகேக்கா. சீக்கிரம். ஜூஸ் குடுக்கறதுக்கு இவ்ளோ சூடாகுறாங்களே. இன்னும் விஷயம் தெரிஞ்சா என்ன ஆவாங்களோ. பாத்தீங்களா? அச்சச்சோ. சரி பரவாயில்ல. ஹலோ அகிலா, கேக்குதா? இல்ல நீ பேசுறது எனக்கு கேக்குது. கதிர் மாமா, நீங்க என்ன பார்க்கவே இல்ல தானே? என்னோட புது Dress எப்படி இருக்கு? ஏய் மதியா இது? நான் ஏதோ பொம்மை நிக்குதுன்னு நினைச்சேன். Dress சூப்பரா இருக்கு மதி. அக்கா பாத்தியா மதி எப்படி இருக்கா பாரு. ரெக்க மட்டும் இருந்துச்சுன்னு வையேன், என் ஆளு தேவதை. போங்க மாமா, நீங்க என்ன கிண்டல் பண்றீங்க? இல்லடா. மா, ஏமா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? நீங்க தானே என் பர்த்டேவை ஜாலியா செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னீங்க. சொன்ன மதி. ஆனா மதி, ஹாய் ஜீவா அங்கிள். மதிக்குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் ஃபோன் தேங்க் யூ பேசுறேன். அங்கிள். உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குமா? கேக்குதா? அப்படியே மகாத்தைய சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குமா? எங்க மகாத்தே சின்ன வயசுல பாத்திருக்கீங்களா? ஆ, இல்ல இல்ல, முகஜாடை வச்சு அவங்கள மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இது கேக்க தானே? ஆமா. இவ்ளோ பெரிய கேக்கா? ஆ, எனக்கு அங்கிள். இது எங்க மதிக்குட்டிக்கு தான். சூப்பர். சரி, என் கிஃப்ட் எங்க? கிஃப்ட் கேக் கட்டிங்க்கு அப்புறம். ஓகே சரி. கையெடு. எடுன்னு சொல்றேன்ல. எடு. ஏய் மதி, இங்க என்ன பேச்சு? அங்க போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா பாரு போ. பாருங்க அங்கிள், எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, அம்மா மட்டும் கோவமா இருக்காங்க. இதுல என்ன வேற திட்டுறாங்க. ஏங்க, பிறந்த நாள் அதுவுமா ஏன் மதியை திட்டுறீங்க? நான் சொன்னேன்ல உன்னை போன்னு சொல்லி. போ. சரி நான் போறேன். என்ன சொன்ன? பிறந்த நாள் அதுவுமா புள்ளைய திட்டக்கூடாதா? பெரிய அக்கறை இவருக்கு. இந்த புள்ள வயித்துல இருக்கும்போது தானே நீ என்ன தெருவுல விட்டுட்டு போன. சும்மா இந்த குழந்தை சென்டிமெண்ட்டை வச்சு திரும்ப ஒட்டணும்னு நினைச்ச. இந்த வெண்ணிலாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. வந்தமா வாழ்த்தணுமா